வணக்கம் மக்களே. நம்ம ரோமர் பேர் மதுரையில் வாங்கினாங்கள அந்த பேர் ஃபஸ்ட் எக் வச்சுட்டாங்க மக்களே. அவங்களோட செகண்ட் பேட்சில் உள்ள ஃபஸ்ட் எக்கு நேற்றுக்கு வச்சுருக்குறாங்க. நாளைக்கு இன்னொரு எக் வைப்பாங்க மக்களே. அவங்க லாஸ்ட்டாக போட்ட அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு சிக்கு தான் பொறிச்சிருந்தாங்க. அது நல்லபடியாக வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. லைட்டாக அம்மை போட்டிருக்கு. அதேமாதிரி அதோட ரிங்கு வந்து ஃபுல்லாக அந்த எச்சத்தினால கவர் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம லைட்டாக குளிப்பாட்டி விட்டோம்னா அது கரெக்டாகிடும். ஸோ பண்ணிடலாம். சேட் நியூஸ் என்னென்னா, நம்ம கட்டமுக்கு ரோமர் இருக்கலாம் மக்களே, அது இந்த வாட்டி ஒரு எக் தான் பொறிச்சிருக்காங்க. இன்னொரு எக்கு முட்டை அப்படி உள்ளே இருந்து மூக்கு குத்தாமல் அப்படி இறந்துருச்சு. நம்ம சாட்டினுக்கு 3 எக் வச்சுருந்தோம். அதில் ஒன்று தான் கரெக்டாக பொறிச்சிருக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் அரைக்குறையாக தான் இருந்துச்சு. அது உடஞ்சிருந்ததுனால அது வேஸ்ட் ஆகிடுச்சு மக்களே. இந்த அடிப்புறாவில் 3 எக்கில் ஒரு எக்கு தான் இப்போ அந்த சாட்டினில் வெளியே கிடக்குது. அது வந்து தேராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாட்டின் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அடிப்புறா வந்து எந்திரிச்சிருச்சு நடுவுலையே. இப்போ நம்ம 2 பேர் புறாங்களுக்கு 3 எக்கு வச்சுருக்கிறோம். ஸோ நம்மளை பார்த்து எல்லோரும் 3 எக் வைக்கலாம்னு நினச்சி வச்சிடாதீங்க மக்களே. அது 10 புறாக்கு வச்சோன்னா அதில் 5 புறா சக்ஸஸ், 5 புறா ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ வந்து இதை பார்த்தே வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.